ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீகாக் டிசைன்ஸ் பார்க்கலாம். பீகாக்கு பேசிக் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் சாய்வலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் போட்டு அதிலருந்து ஒரு ஆஃப் மேங்கோ டிசைனில் போட்டோம் அப்படின்னா பீகாக் டிசைன் வந்து கிடச்சிரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கே ஒரு 2-3 months பீகாக் போடாமல் விட்டதில் பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் பீகாக் வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ப்ரைடல் ஒர்க்கில் வந்துட்டு பீகாக் டிசைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ப்ரைடல்ஸ் வந்து விரும்புகிறதே இந்த பீகாக் டிசைன்ஸ் தான். இப்போ இந்த ஃபெதரில் வந்து ஃபில்லிங்ஸ் நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் காஞ்சதும் ஃபில் பண்ணுங்கள். டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். பீகாக் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மால் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்மாலாக போடுங்க. ஃபெதரில் என்ன டிசைன்னாலும் கொடுங்க. அதில் இப்படி தான் இருக்குது, இதில் இப்படி தான் இருக்குதுன்னு பார்த்து கொடுக்காதீங்க. நான் அந்த பீகாக்கோட வாயில் லைட்டாக கை வச்சு இடிச்சிட்டேன். ஸோ அந்த பீகாக் வாய் டேமேஜ் ஆயிடுச்சு. அகைன் அண்ட் அகைன் நான் எப்படிலாம் போடுறேன்னு பாருங்கள். ஃபெதர் வந்து ஒரே ஷேப்பில் போடாமல் கொஞ்சம் ஷேப் மாற்றியும் போட்டுக்கலாம். உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸும் தான். இப்போ இந்த பீகாக் பார்த்திங்கன்னா நம்ம எதில் யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். அரபிக் டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஒரு ஆஃப் மேங்கோ போடுற மாதிரி தான். இந்த டிசைனும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு எப்படினாலும் ஷேப் வரலாம் டிசைன் போடும்போது. எது ஒன்று போட்டாலும் இந்த மாதிரி டார்க் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீகாக் வந்து டைரெக்ஷன் மாற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற டிசைன் வந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடுங்க, ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னா பென்சில்கிட்ட இல்லை பென்னில் போட்டு பழகிட்டு நீங்கள் கோனில் போட்டு பழகுங்க. அதை விட நீங்கள் கோனில் போட்டு பழகிறதே ரொம்ப ஈஸி, சீக்கிரம் உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். மேக்ஸிமம் ப்ரைடல்ஸ் கேட்குறதே இந்த மாதிரி பீகாக்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். ஸோ இதுக்கும் ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் எப்படின்னாலும் போட்டுக்கலாம். உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸும் கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், பீகாக் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பீகாக் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போடுங்க. நீங்களும் மெஷர் பண்ணணும். பீகாக் போடுறதுல இவ்வளோ பெரிய டிசைன் வந்து நம்ம கையில் போட முடியுமா, நம்ம கையில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, நம்ம கைக்கு எவ்வளோ பெரிய பீகாக்காக போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நீங்களாக மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸ்லாம் பார்த்து பொறுமையாக டிசைன் வந்து போடுங்க. ஹைலைட் பண்ண மறக்கக்கூடாது. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் காஞ்சதும் கொடுங்க. அப்போ தான் நம்ம டிசைனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இல்லை காயாமல் உடனே கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் போட்ட டிசைனை வந்து டேமேஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் பீகாக்கு. கொஞ்சம் ஃபேமஸானது தான். நம்ம பார்டருக்கு போடுற இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. பீகாக்கோட ஃபெதர் வந்து வரணும், அந்த பீகாக்கோட பாடி வரணும், பீகாக்கோட சைட் ஃபெதரும் வரணும். ஸோ சென்டர் பாயிண்ட்டாக கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பீகாக் ரொம்ப சிம்பிள் தான், ஃபில்லிங்ஸும் ஈஸி தான். ஃபெதர் வந்து மேக்ஸிமம் இந்த டிசைன் ஹம்ஸ் போடுங்க, நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வராது, போக போக தான் வரும். இப்போ பீகாக்கோட பாடி முடிஞ்சதும் மேலே உள்ள இது பார்க்கலாம். மேலே போடுற டிசைனு இது உங்களுக்கே தெரியும், ரங்கோலியில் நம்ம ஈஸியாக போடுற டிசைன் தான். ஸோ இதுதான் ஒரு பேஸு. இதை வந்து கொஞ்சம் ஒரு சென்டர் பாயிண்ட் நீங்களாக ஒரு அப்ராக்சிமேட் மெஷர் பண்ணி அவுட்டர் லைன் வந்து போடுங்க. 2 பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கணும். டபுள் லைன் போட்டுட்டு இப்போ உள்ளே வந்து நம்ம லோட்டஸ் தான் போட போகிறோம். லோட்டஸ் போடுறோம் அப்படின்னா எனக்கு இந்த லோட்டஸ் தான் வரும், இல்லை அதில் இது தான் போட்டிருக்காங்க அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த லோட்டஸ் பர்ஃபெக்டாக போட தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். இத்தனை பெட்டல்ஸ் தான் போடணும் அப்படின்னு கணக்கு இல்லை. ஒரு சைடு 2 பெட்டல்ஸ் போட்டால் அழகாக இருக்குன்னா விட்டுறணும், அதோட விட்டுறணும். இல்லை 3 பெட்டல்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அதை மட்டும் போடணும். ஆனால் நம்ம போடுற லோட்டஸ் எல்லாமே ஒரு பெட்டல்ஸ் வந்து ஒரே மாதிரி வச்சு போடணும். அதே மாதிரி உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸ் உடனே கொடுக்காம காஞ்சது கொடுங்க. ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணத்தில் என்னால் ஃபில்லிங்ஸ் வந்து உள்ளே இருக்க லோட்டஸை டேமேஜ் பண்ணாமல் போட முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே நான் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லோட்டஸ் மேலே ஒரு டார்க் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டும் சொல்லி தருவாங்க. ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கிட்டாலே மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தான் நான் ஷார்ப் கோன் வச்சு சொல்லித்தரேன். உள்ளே வந்து டச்சப் பண்ணுறோம், ஷேடிங் கொடுக்குறோம். ஸோ ஷேடிங் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஒரே ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை வந்து முடிச்சிடலாம். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் மேலே டாட் வச்சுட்டா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. லோட்டஸும் சரி பீகாக்கும் சரி போட்டுகிட்டே இருந்தால் தான் இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பீகாக் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போல்லாம் நிறையா பில்டிங்கில் இருக்கிற மாதிரி பீகாக்ஸ்லாம் போடுறாங்க. அது வந்து நான் சிம்பிளான டிசைன் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறத எடுத்து போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த டிசைனை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இது எப்படி போடலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு எங்கேருந்து போட்டால் அது வந்து கிளியராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த டிசைன் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பில்டிங்கோட பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீகாக் வரையலாம். இப்போ அந்த பீகாக் எவ்வளோண்டு இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பீகாக் வரையலாம். நான் வந்து பீகாக் ஸ்டார்டிங் போடுறத மறந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடியிலேருந்து ஆரம்பித்தா தான் அதோட இது வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கிளியராக வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பீகாக் வந்து ஃபெதர் கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த டிசைனை போடுங்க. இதில் ஃபெதர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கலாம், லைன்ஸ் போட்டு. பொறுமையாக போடுங்க, ஒட்டி ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. டிசைன் நல்லா வரும். இதை முடிச்சுட்டு அப்புறம் எங்கெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக காஞ்சதும் கொடுங்க. அப்புறம் மேலே உள்ள டாப் லைன் போட்டுடலாம். ஒரு சின்ன அம்பர்லா டிசைன் மாதிரியே இதை வரைஞ்சிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்த பீகாக் டிசைன்ஸ் இது. ஃபைனலாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பீகாக் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் வந்து இன்விசிபிளாக இருக்கட்டும். சென்டர் பாயிண்ட் எடுத்து
பீகாக்கோட பேஸ் வரைஞ்சிடலாம். நான் இத்தனை பீகாக் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பீகாக்கோட கிளியர் டிசைனே வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 5-6 டிசைன் போட்டதுக்கப்புறம் தான் அந்த இதோட கிளியர்னஸ்ஸே கிடைக்குது. பீகாக்கு ஃபுல்லாக ஃபெதர்ஸ் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டு தான். இத்தனை தான் போடணும், இதுதான் அப்படின்னு கணக்கு இல்லை, இவ்வளோ இதில் தான் போடணும்னு நீங்களாக ஒரு கெஸ்ஸிங்கில் போடுங்க. சேம் இந்த பீகாக் நம்ம எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடணும். நம்ம உள்ளங்கையில் இந்த டிசைனை போடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கவர் ஆகுமா, எவ்வளோ பெருசாக போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷார்ப் கவுண்டில் போடுறதுனால மேக்ஸிமம் எல்லாம் லைன்ஸ் எல்லாமே பெருசாக தான் வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு எவ்வளோ சின்னதாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக்காக கோன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக பார்த்து போடுங்க. ஷேப் கரெக்டாக கொடுக்கணும், டைரக்ஷனும் கரெக்டாக கொடுக்கணும். கொஞ்சம் மாறிட்டாலும் இது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் டைப்பு டாட்ஸ் ஒரு 5 டாட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளார் டைப்பு கிடச்சிரும். அதை சுற்றி அடுத்து நம்ம லீஃப் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ட்ராப் ஷேப்பில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அது போடுங்க. இந்த சைடு போட்டிருக்கோம், அப்போ ஆப்போசிட் சைடும் அதே தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எங்கே கேப் இருக்கோ அங்கே போட்டால் மட்டும் போதும். அப்போ தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் டச்சாக டாட் வச்சு இந்த டிசைனை முடிச்சிடலாம். ஸோ இதுவும் ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.